ஸோ நம்ம நூலகம் முடிச்சாச்சு. அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, சமய பொதுமை உணர்த்திய தாயுமானவர் ராமலிங்க அடிகள் திருவி கல்யாண சுந்தரனார் பற்றி பார்க்குறோம். ஒருத்தரையும் தனித்தனி வீடியோஸாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் தாயுமானவர் பற்றி பார்க்கலாம். இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் 6th 8th 11th புக்கில் எல்லாத்துலேயுமே கவர் ஆகுது. ஸோ அதை பற்றி நான் ஷார்ட் நோட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். தாயுமானவர் இவரோட காலம் பார்த்தோம் அப்படின்னா கிபி 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து வேதாரண்யம் எனப்படும் திருமறைக்காடு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் பிறந்திருக்காரு. இவரோட காலம் தாயுமானவரோட காலம் 18ஆம் நூற்றாண்டு, கிபி 18ஆம் நூற்றாண்டு. வேதாரண்யம் எனப்படும் திருமறைக்காடு இது எங்க இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தான் தாயுமானவர் வந்து பிறந்திருக்காரு. இவங்களோட பெற்றோர் வந்து கேடிலியப்பர் கெசவல்லி அம்மையார், மனைவி வந்து மட்டுவார் குழலி. இவரோட பெயர் காரணம் என்ன அப்படின்னா, தாயுமானவர் அப்படிங்கிற பெயர் எப்படி வந்ததுன்னு பார்க்குறோம். திருச்சிராப்பள்ளி மலை மீது உள்ள இறைவனான தாயுமானவரின் திருவருளால் பிறந்தவர். திருச்சிராப்பள்ளி மலை மீது உள்ள இறைவனான தாயுமானவரோட திருவருளால் பிறந்தவர். அதனால இவரை வந்து தாயுமானவர்னு குறிப்பிடுறோம். இவரோட பணி என்ன அப்படின்னா, திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிந்திருக்காரு. அப்படின்னா கருவூல அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா தலைமை கணக்கராயர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்காயராக இவர் வந்து பணிபுரிஞ்சிருக்காரு. அதாவது சொக்கலிங்கரோட மனைவி பேர் தான் வந்துட்டு ராணி மீனாட்சி. அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட அவர் மனைவி கிட்ட வந்து வேலை செஞ்சிருக்காரு. அதுக்காக தான் நம்ம அவளோட மனைவியோட நேமையும் இதுல குறிப்பிட்டிருக்கோம், ராணி மீனாட்சி. திருமூலர் மரபில் வந்த மௌனகுரு என்பாரின் அருளும் ஆசியும் பெற்றவர். யாரோட மரபுனா திருமூலர் மரபுல மௌனகுரு அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவரோட அருளும் ஆசியும் பெற்றவர் தான் இந்த தாயுமானவர். தாயுமானவர் வந்து முக்தி பெற்ற இடம் எங்க அப்படின்னா, ராமநாதபுரத்துல லக்ஷ்மிபுரம்னு ஒரு இடம் இருக்கு. அங்கதான் அவரோட நினைவு இல்லம் இருக்கு. அந்த நினைவு இல்லத்தை தான் நம்ம முக்தி பெற்ற இடம் அப்படின்னு சொல்றோம். ஸோ தாயுமானவர் முக்தி பெற்ற இடம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க லக்ஷ்மிபுரம். ராமநாதபுரத்துல இருக்க லக்ஷ்மிபுரத்துல தான் தாயுமானவர் வந்து நினைவு இல்லம் இருக்கு. இவரோட பாடல் திரட்டு வந்து தமிழ் மொழியின் உபநிடதம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நிறைய டைம் ரிப்பீட்டட் கொஸ்டின். தாயுமானவர் பாடல்களோட திரட்டு தமிழ் மொழியின் உபநிடதம் என குறிப்பிடப்படுவது தாயுமானவர் பாடல்கள். இதுல பார்த்தோம் அப்படின்னா 1452 பாடல்கள் இருக்கு. இறைநெறியை வலியுறுத்தும் பாடல்கள் எல்லாமே வந்துட்டு இறைநெறியை வலியுறுத்தும் பாடல்கள். 1452 பாடல்களும் இறைநெறியை வலியுறுத்தும் பாடல்கள். பராபர கண்ணி, இதுல வந்து கண்ணி அப்படின்னு என்னன்னா 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகையை தான் நம்ம கண்ணின்னு சொல்லுவோம். பராபர கண்ணியில கண்ணி அப்படிங்கிறது என்னன்னா 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. தம் உயிர் போல் எவ்வுயிரும் தானென்று தண்டருள் கூறு செம்மையருக்கு ஏவலென்று செய்வேன் பராபரமே. இவரோட பாடல்கள் மோஸ்ட்லி எப்படி முடியும் அப்படின்னா பராபரமேன்னு முடிஞ்சதுன்னா அது எல்லாமே தாயுமானவர் பாடல்களாக தான் இருக்கும். ஸோ பராபர கண்ணி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா 2 அடிகளில் பாடப்படும் பாடல் வகை. தம் உயிர் போல் எவ்வுயிருக்கும் தானென்று தண்டருள் கூர் செம்மையருக்கு ஏவலென்று செய்வேன் பராபரமே அப்படின்னு தாயுமானவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. ஸோ ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நம்மளோட ஓல்டு கொஸ்டின்ஸ் பேப்பர்ஸ்ல கேட்டிருக்க கேள்வி. தாயுமானவர் திருப்பாடல் திரட்டு மொத்தம் எத்தனை பாடல்னு பார்த்தோம், 1452. இது வந்து தாயுமானவர் திருப்பாடல் திரட்ட எழுதினது யாருன்னா தாயுமானவர் தான். தாயுமானவரோட பணி என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கருவூல கணக்கராக, இல்லைன்னா அரசு கணக்கர் என்னன்னு கொடுத்திருக்காங்களோ அங்க ஆப்ஷன் அதை பொறுத்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். தலைமை கருவூல கணக்கர், அரசு கணக்கராக பணிபுரிஞ்சிருக்காரு. தாயுமானவர் பிறந்த ஊர் வந்து என்ன பார்த்தோம், வேதாரண்யம் எனப்படும் திருமறைக்காடு. இது எங்க இருக்கு, நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கு. வேதாரண்யம் எனப்படும் திருமறைக்காடு, நாகப்பட்டினம் மாவட்டம். தமிழ் மொழியின் உபநிடதம்னு சொல்லப்படுறது தாயுமானவர் பாடல்களோட திரட்டு தான் தமிழ் மொழியின் உபநிடதம். சமரச சன்மார்க்கம் என்னும் விரிந்த நோக்கினை கொண்டவர் தாயுமானவர். சமரச சன்மார்க்கம் என்னும் விரிந்த நோக்கினை கொண்டவர் யாருன்னா தாயுமானவர். தாயுமானவரோட நினைவு இல்லம் எங்க இருக்கு, ராமநாதபுரம் மாவட்டத்துல லக்ஷ்மிபுரம் அப்படிங்கிற ஊர்ல தான் அவரோட நினைவு இல்லம் வந்து அமைஞ்சிருக்கு. அன்பருக்கு பணி செய்வதே உண்மையான தொண்டு அப்படின்னு சொன்னது யாருன்னா தாயுமானவர். அன்பருக்கு பணி செய்வதே உண்மையான தொண்டு அப்படின்னு குறிப்பிட்டவர் யாரு, தாயுமானவர். அன்பருக்கு பணி செய்வதே உண்மையான தொண்டு என குறிப்பிட்டுள்ளவர் தாயுமானவர். ஸோ இதோட தாயுமானவர் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் நம்ம ராமலிங்க அடிகள் அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.